வணக்கம் மக்களே, இன்றைக்கி கோதுமை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1 கப் கோதுமை மாவு, அரை கப் அரிசி மாவு, பெரிய வெங்காயம் 1 பெருசாக எடுத்து அதை தூளாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 4 நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, மல்லி இலை. இது எல்லாத்தையும் கோதுமை மாவு, அரிசி மாவு, வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி இலை எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி நல்லா பிசைஞ்சி போண்டா பிடிக்கிற லெவலுக்கு கொண்டு வந்துடணுங்க. இப்போது அதை அப்படி சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தாங்க. இது எண்ணெய் பிடிக்காது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா கோதுமை மாவு உடம்புக்கு நல்லது தானேங்க. மைதா மாவுலாம் கிடையாது. அரிசி மாவு மொறுமொறுப்புக்காக. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா சாப்பிட்லாம். ஈவினிங் டீ குடிச்சிட்டே இதை சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துருச்சு. இதை பிரட்டி போடுறோம். இது வெந்தோடனே எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க. சாயங்கால நேரத்தில் இப்போ பசங்க எல்லாம் லீவில் இருக்காங்க இல்லைங்களா, சாயங்கால நேரத்தில் கேட்டிங்கன்னா இது 1 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துர்லாங்க. இப்போது சூடான ஹெல்த்தியான கோதுமை போண்டா ரெடியாக இருக்குது. சாப்பிட்லாம் வாங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.